இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நீங்க லைக் போட்டா தான் என்னோட வீடியோ ரெக்கமெண்டேஷனுக்கு போகும். ஸோ ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே டைவர்ஸ் ஆபீஸ தான் காட்டுறாங்க. இப்ப இந்த ஆபீஸ்ல 2 பேர் டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் நம்ம கதையோட ஹீரோ, ஹீரோயின். ஹீரோவோட பேரு ஜார்டன். இவளோட பேரு ஹைடி. இப்ப அவங்க 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போக ஹீரோக்கு இந்த டைவர்ஸ்ல சுத்தமா விருப்பம் இல்ல. இப்ப அவன் வேகமா ஓடி போய், "ஹைடி, இதுக்காக என்ன டைவர்ஸ் பண்ற? நம்ம 2 பேரும் உண்மையா காதலிக்கிறோம் இல்லையா?" அப்படின்னு சொல்ல, "நான் உன்ன காதலிக்கிறேனா? உன்ன மாரி ஒரு பைத்தியக்காரன காதலிச்சதுனால தான் நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன். என்ன மாரி ஒரு பணக்காரி உன்ன காதலிக்க கூடாதுன்னு" சொல்லி அவளோட ரிங்க கழட்டி போட்டுட்டு நெறைய பணத்த தூக்கி போடுறா. இவ இப்படி பண்ண உடனே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்து, "இங்க பாருடி, நல்லா உன் மனசுல ஞாபகம் வச்சுக்க. பணம் இல்லன்னு தானே என்ன விட்டுட்டு போற? உன் கண்ணு முன்னாடி பெரிய பணக்காரனா ஆக்கி காட்டுறேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பொண்டாட்டிய திட்டிட்டு போக, இந்த சைடு நம்ம ஹீரோயின பாத்தீங்கன்னா, வேகமா ஓடி போயி அந்த ரிங்க தேடி எடுத்து கையில வச்சுட்டு, "என்ன மன்னிச்சிரு. நான் பண்றது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான்" சொல்லிட்டு இருக்க. இப்ப இவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. என்னடான்னு பார்த்தா, "மேடம் உங்களோட பிளட் டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு. நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்கன்னு" சொல்ல, இப்ப அப்படியே கட் பண்ணா 4 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோயின் ஒரு குட்டி குழந்தையோட வரா. இந்த குழந்தை அவளோட குழந்தை தான். இப்ப இவங்க 2 பேரும் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "அம்மா உனக்கு புடிச்ச சாப்பாடா செஞ்சு தருவேன். வா வீட்டுக்கு போலான்னு" 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்க. இந்த சைடு டிவில ஹீரோவ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஊரோட மிகப்பெரிய பணக்காரர் இவரு தான். இவரு பேரு ஜார்டன்னு. இப்ப ஹீரோயின் இப்படி முழிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டுங்க தான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க கால் பண்ணி, "கிளாஸ்மேட் ரீயூனியன் நடக்க போகுது. 4 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் மீட் பண்ண போறோம். மறக்காம வந்துறேன்னு" சொல்ல, "இல்ல நான் வரலன்னு" இவ சொல்றா. "என்ன இப்படி சொல்லிட்ட? உன்ன பார்க்க அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வர்றா" அப்படின்னு சொல்ல, சரி நம்ம ஃப்ரெண்டையாவது போய் பார்த்துட்டு வருவோம். மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு இவ அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட் வரவே இல்ல. பார்த்தா வந்தது எல்லாம் இவளோட எனிமிங்க தான். இப்ப அவங்க எல்லாரும் இப்படி நின்னுட்டு இருக்க. அவள பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு ஜார்டனும் வராரு அப்படின்னு சொல்ல, ஹீரோ வர்றத பார்த்த உடனே இவ அந்த இடத்த விட்டு ஓடலான்னு பார்க்க, "எங்க ஓட பார்க்குற? அவரு ரொம்ப பெரிய பணக்காரர் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி இப்ப அவ ஹீரோயின புடிச்சு தள்ளி விட, ஹீரோ மேலே போய் விழுந்துடுறா. இப்படி விழுந்ததுல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "5 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட எக்ஸ் பொண்டாட்டிய பார்க்குறேன். இப்படி ஒரு நிலைமையில பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பையன் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க. இவ கூட படிச்ச பொண்ண பார்த்தீங்கன்னா, "என்ன பார்த்துட்டு இருக்க? இந்த பணத்த வச்சுட்டு எங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்து. அப்படி படுத்தலன்னு வச்சுக்க, எல்லார் முன்னாடியும் முட்டிக்கால் போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இந்த இடத்த விட்டு போன்னு" ஹீரோயின முட்டிக்கால் போட வைக்க, ஹீரோ அவள புடிச்சிடுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனுடைய கார்ட் எடுத்து கொடுத்து, "இதுல 1 மில்லியன் இருக்கு. இந்த பணத்த எடுத்துட்டு நீ முட்டிக்கால் போடு. அப்படி இல்லன்னு வச்சுக்க, உன் குடும்பத்த இந்த ஊர விட்டே தொரத்திருவேன்னு" சொல்ல, அவன் முட்டிக்கால் போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். இப்ப அவ இப்படி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு வெளிய வந்துடுறா. இவன் வெளிய வர்றத பார்த்த உடனே ஹீரோவும் பின்னாடியே வந்துடுறான். இப்ப அவன் பின்னாடி வந்து, "எங்க போக பார்க்குற? வெளியில என்னோட கார் நிக்குது. அதுல வந்து ஏறுன்னு" சொல்ல, "இல்ல என்னால நடந்து போக முடியும். எனக்கு கால் இருக்குன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "பணத்துக்காக தானே என்ன விட்டுட்டு போன. அதனால வேணா பணம் தரேன். பணம் குடுத்தா வந்து என் வண்டியில ஏறுவியான்னு" சொல்ல, "இங்க பாருயா, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நம்ம 2 பேருக்கு டைவர்ஸ் ஆயிருச்சு" அப்படின்னு சொல்லி இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப இவளுக்கு அவளோட பொண்ணு தான் கால் பண்ணுது. அந்த கால் வந்த உடனே, "ஹனி எனக்காக வெயிட் பண்ணு. நான் சீக்கிரமே வந்துடுறேன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவளோட கைய பிடிச்சுட்டு, "ஹனியா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னொரு புருஷன் கூட இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன இவரு என் பொண்ண புருஷன் நினைச்சுக்கிட்டாரா? என் பொண்ணு இருக்க விஷயம் அவருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு, "உனக்கு எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. நான் யாரு கூட இருக்கேன்றது உனக்கு முக்கியம் இல்ல. உன் வேலைய பார்த்துட்டு போயான்னு" சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, "என்னை விட்டு தள்ளி இருக்கணும்னு நான் பார்க்கிறேன். அது இந்த ஜென்மத்துல உன்னால முடியாதுன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு தான் வேலைக்கு வந்துட்டு இருக்கா. ஆக்சுவலா ஹீரோயின் லாயர் ஃபீல்ட சேர்ந்தவ. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட கம்பெனிக்கே இன்டர்வியூக்கு வந்துட்டு இருக்க. இப்ப அவகிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. "நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? என்ன சம்பளம் எதிர்பார்க்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவ ஹீரோவ பார்த்துறா. அவன பார்த்த உடனே, "நான் ஸ்கூல் தான் முடிச்சிருக்கேன். சம்பளம் எனக்கு ₹5,00,000 வேணும்னு" இவ கேட்டுட்டு இருக்க. "என்ன பிரச்சனை பண்றதுக்காக இங்க வந்தியா? இந்த இடத்த விட்டு போனா" அந்த ஆளு சொல்ல. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நாளைக்கே வந்து வேலையில ஜாயின் பண்ணிக்கன்னு" சொல்லிர்றான். இவன் சொன்னத கேட்ட உடனே பக்கத்துல உள்ள பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகிறா. ஆக்சுவலா அவ ஹீரோவ பார்த்த உடனே தான் வேணும்னே இப்படி சொல்லியிருப்பா. இப்ப அவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் வேற வழி இல்லாம ஹீரோவோட ஆபீஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் ஹீரோவோட ஆபீஸ்ல இப்படி வேலை பார்த்துட்டு இருக்க. இவன பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பயங்கரமா பசிக்குது. இவ இப்ப பசியில பார்த்தீங்கன்னா அவ பேக்ல வச்சிருக்க பன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க. என்ன இவ பணக்கார வாழ்க்கை வாழ்றதுக்காக தானே என்ன விட்டுட்டு போனா. ஆனா பன்ன ஒளிச்சு வச்சு தின்னுட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் முழிச்சிட்டு இருக்கான். இப்போ மதியம் ஆகுது. மதியம் ஹீரோவோட ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா, பாஸ் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் சாப்பாடு குடுக்குறாரு. சோ உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு சாப்பாடு ஃப்ரீன்னு சொல்லி சாப்பாடு எடுத்து குடுத்துட்டு இருக்க.
ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா காஸ்ட்லியான சாப்பாடு எடுத்து குடுக்குறாங்க. இவ அந்த சாப்பாட பார்த்த உடனே இவ வாய பொளந்துட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. என்ன அவளுக்கு மட்டும் ஸ்பெஷலான சாப்பாடு, எங்களுக்கெல்லாம் இல்லையா? அப்படின்ற மாரி எல்லாரும் முழிச்சுட்டு இருக்காளுங்க. இப்ப ஹீரோயின் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்க. அவள பார்க்க அவளோட குழந்தை தான் அந்த இடத்துக்கு வருது. "மோரா எங்க என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அம்மா நான் ஸ்கூல்ல வாமிட் பண்ணிட்டேன். அதனால என்ன அனுப்பிச்சுட்டாங்க. நான் எந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னேன். அதனால தான் ஸ்கூல் பஸ்லயே கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். ஹீரோவ பார்த்த உடனே இவ டக்குன்னு அவளோட குழந்தைய மறைச்சு வச்சுக்கிறா. இவ இப்படி மறைச்சு வச்சுட்டு இருக்கத பார்த்த உடனே ஹீரோ அவளையே பார்க்கறான். அத பார்த்த உடனே இன்னொரு பொண்ணு வந்து, "வாங்க பாஸ் எது வேணாலும் என்கிட்ட கேளுங்கன்னு" சொல்ல, இவன் அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அந்த குட்டி பொண்ண பார்த்தீங்கன்னா, "அம்மா நான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். ஒரு ஓரமா இருக்கேன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த மேனேஜர் பொண்ணு ஹீரோயின புடிச்சு திட்டிட்டு இருக்கா. "இது என்ன ஆபீஸ்ல நெனச்சியா? இல்ல பிளே ஸ்கூல்ன்னு நெனச்சியா? உன் குழந்தையெல்லாம் இங்க கூட்டிட்டு வர" அப்படின்னு சொல்ல, "சாரி மேடம். எல்லாமே என்னோட தப்பு தான். என் பொண்ணு கொஞ்ச நேரம் மட்டும் இங்க இருப்பா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிருவான்னு" சொல்ல, "இங்க பாரு உன் குழந்தையெல்லாம் இங்க தங்கக்கூடாது. உன் குழந்தையால இந்த இடத்துல வேலை பாதிக்கப்படக்கூடாது. ஏன் இந்த குழந்தைக்கு அப்பா இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆயிட்டு இந்த குழந்தைய பெத்துக்கிட்டியான்னு ஹிரன பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. ஹிரோயின் அவள பிடிச்சு தள்ளி விட்டுறா. பார்த்த வார்த்தையா அளந்து பேசு. இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இன்னும் ஓவரா பேசுற. ஃபர்ஸ்ட் நீ இந்த கம்பெனிய விட்டு வெளிய போடி அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி ஆளுங்கள கூப்பிட்டு ஹீரோயின பிடிக்க சொல்ல, அவங்களும் வந்து பிடிச்சிடுறாங்க. இப்ப அவங்க இப்படி பிடிச்சிட்டு இருக்க. குட்டி பாப்பா பாத்தீங்கன்னா, "எங்க அம்மாவையா பிடிக்கிற? உங்க எல்லாரையும் வேலைய விட்டு தூக்குறேன். ஃபர்ஸ்ட் போய் எங்க அப்பா கிட்ட சொல்றேன் பாருங்கன்னு" இந்த குட்டி பாப்பா வேகமா ஹீரோவோட ஆபீஸ் ரூம்குள்ள போயிட்டு அவன தர தரன்னு இழுத்துட்டு வந்துருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைய பாக்குறான். அந்த குழந்தை பாக்குறதுக்கு என்ன மாரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இந்த குழந்தை பாக்க நம்ம பாஸ் மாரியே இருக்குல்லன்னு அங்க உள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஹைடி இது என்னோட குழந்தையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லங்க இது உங்களோட குழந்தை கிடையாது. குழந்தையோட அப்பாவும் நானும் இப்பதான் ரீசென்ட்டா டைவர்ஸ் பண்ணோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அப்பா என்கிட்ட அப்பாவோட ஃபோட்டோ இருக்கு. எக்ஸாக்ட்டா பாக்க உங்கள மாரியே இருப்பாருன்னு" சொல்லி ஃபோட்டோவ காட்ட, பார்த்தா அது குட்டி குழந்தை வரைஞ்சு வச்சிருந்த ஃபோட்டோ. அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்னம்மா இது ஃபோட்டோன்னு சொன்ன" அப்படின்னு சொல்ல, "ஆமா நான் வரைஞ்ச ஃபோட்டோ இதுதான்னு" குட்டி பாப்பா சொல்ல, ஹீரோவும் அமைதியா விட்டுடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்னை விட்டுட்டு போய் 5 வருஷம் ஆகுது. இந்த குழந்தைக்கு எத்தன வயசு? 4 வயசா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "குழந்தைக்கு 3 வயசு ஆகுது" அப்படின்னு இவ சொல்றா. "என்னை விட்டு போனவன 1 வருஷத்துல இன்னொருத்தன புடிச்சுட்டு குழந்தை பெத்துக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா நானும் இந்த குழந்தையோட அப்பாவும் ரொம்ப காதலிச்சோம். அந்த காதல்ல பொறந்த குழந்தை தான் இவ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "சரி என்னமோ பண்ணி தொல. இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லன்னு" ஹீரோ சொல்லிட, இப்ப இந்த மேனேஜர பாத்தீங்கன்னா, "என்ன நின்னுட்டு இருக்க? சீக்கிரம் உன் குழந்தைய கூட்டிட்டு கிளம்புன்னு" சொல்ல, இப்ப இந்த குட்டி பாப்பா போய் ஹீரோவ புடிச்சுட்டு, "அப்பா எங்க 2 பேரையும் வெளிய அனுப்பிச்சிடாதீங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் குழந்தைய கூட்டிட்டு வெளிய போகலான்னு பாக்க, ஹீரோ அவள தடுத்துட்டு, "இங்க பாருங்க, இங்க வேலை பாக்குறவங்க உங்க குழந்தைய தாராளமா இங்க கூட்டிட்டு வரலாம். இனிமே குழந்தைங்க விளையாடுறதுக்காக இந்த இடத்துல சின்னதா ஒரு பிளே கிரவுண்ட் கூட ரெடி பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ சொன்னத கேட்டவுடனே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "எனக்கு உன் மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இந்த குழந்தை கூட பாக்க என்ன மாரியே இருக்கு. ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாத்துருவோமா?" அப்படின்னு சொல்ல, "உனக்கு என்ன பைத்தியமா?" இவ ரொம்ப டென்ஷனா கத்த, "ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நான் நார்மலா தானே கேட்டேன். அதுக்கு இவ்ளோ கோவப்படணுமான்னு?" கேட்க, ஹீரோயினுக்கு லைட்டா தல சுத்துற மாரி இருக்கு. இவ இப்படி தல சுத்துறத பார்த்த உடனே ஹீரோ அவள புடிச்சுட்டு, "இன்னும் உனக்கு லோ பிபி குறையவே இல்லையா? இத்தன வருஷத்துல உன்னோட ஹெல்த்த நீ கவனிச்சுக்கவே இல்ல போலயே. நம்ம எம்ப்ளாயீஸ் எல்லாரையும் மெடிக்கல் டெஸ்ட்க்கு வர சொல்லு. ஃபேமிலியோட வரணும்னு சொல்லுன்னு" சொல்ல, இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த குட்டி குழந்தை, ஹீரோயின் 2 பேரையும் கூட்டிட்டு போக, இப்ப இந்த குட்டி குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக பிளட் சாம்பிள் எடுக்குறாங்க. இப்ப பிளட் சாம்பிள் எடுத்து வச்சுட்டு இருக்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இப்படியே விட்டா இது இவனோட குழந்தை தான் தெரிஞ்சு போயிரும். அப்புறமா என் குழந்தைய பிரிக்க கூட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா விடக்கூடாது" அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப அவ நடந்து வரும்போது டக்குனு அந்த பிளட் சாம்பிள் மேல விழற மாரி போயிட்டு, அந்த பிளட் சாம்பிள மாத்தி வச்சுர்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, பிளட் சாம்பிள் எடுத்தாச்சு. தாராளமா இந்த இடத்த விட்டு போலான்னு சொல்ல, இவளும் சரின்னு இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவோட கம்பெனில ஒரு முக்கியமான பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அந்த பார்ட்டிக்கு ஹீரோயினும் வரா. இப்ப அவள பார்த்த உடனே ஹீரோ போய் அவ இடுப்புல கை போட்டுட்டு கூட்டிட்டு வரான். இப்ப இந்த இடத்துல ஹீரோ கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கு பார்ட்டி வச்சுட்டு இருக்க. அதுல இந்த மேனேஜர் பொண்ணு வேணும்னே வந்து ஹீரோயின புல்லி பண்ணிட்டு இருக்கா. இவ இப்படி புல்லி பண்ணிட்டு இருக்க. இன்னொரு ஆள பாத்தீங்கன்னா, "மேடம் நீங்க ஹைடி தானே? நீங்க ஒரு கன்சல்டன்சி வச்சிருக்கீங்கல்ல, லாயர் கன்சல்டன்சி. அது மூலமா தானே நீங்க ரொம்ப பிரபலம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஆமா நீங்க கரெக்ட்டா சொன்னீங்கன்னு" இவ்ளோ சொல்றா. இவ லாயர் சைடுல ரொம்ப ஃபேமஸ் போல. இப்ப அவள பார்த்த உடனே, "மேடம் நீங்க எவ்ளோ சக்சஸ்ஃபுல்லான கேஸ்லாம் முடிச்சிருக்கீங்க. உங்கள இங்க பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீங்க தான் அந்த லாயரான்னு" அவள பார்த்த உடனே எல்லாரும் அவகிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த உடனே ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான்.
இப்போ அடுத்த நாள் ஆயிடுது. அடுத்த நாள் ஹீரோயினோட பொண்ணு விளையாடிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து, "இங்க பாரு நான் சொல்றத நீ செய்யணும். அப்படி செய்யலன்னா என்னோட அம்மா உன் அம்மாவ வேலைய விட்டு தூக்கிருவாங்க. ஏன்னா உன்னோட அம்மா சாதாரண அசிஸ்டன்ட் தான். ஆனா என் அம்மா இருக்காங்களே அவங்க மேனேஜர்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. இப்ப ஹீரோயின் வந்து, "அம்மா இந்த பையன் என்ன புலி பண்றான்னு சொல்ல." "ஏன்டா குழந்தைங்கள புலி பண்ணக்கூடாது. இந்த விஷயம் கூடவா உன் அம்மா உனக்கு சொல்லிக் குடுத்து வளர்க்கலன்னு?" ஹீரோயின் அந்த பையன் கிட்ட பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த லேடி தான் வராங்க. இப்ப அவங்கள பார்த்த உடனே, "பாட்டி இவங்க என்ன புல்லி பண்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எதுக்காக என் பேரன புல்லி பண்ற? இந்த கம்பெனிய விட்டு போகணும்னு ஆசையா?" அப்படின்னு சொல்ல, "நாங்க எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணது உன்னோட பேரன் தான். உன் பேரனுக்கு நல்லது சொல்லிக் குடுக்க மாட்டியான்னு?" சொல்லிட்டு இருக்க. அந்த இதுக்கு அவளோட அம்மா வந்துர்றா. இப்ப இந்த மேனேஜர் வந்து, "என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? என் பையன் எது பண்ணாலும் கரெக்ட்டா தான் இருக்கும். உன் குழந்தைக்கு அப்பாவே இல்ல. அது மட்டும் இல்லாம அவனோட பேக்கிரவுண்டும் ரொம்ப மோசமா இருக்கு. ஏதோ தப்பான வழியில தான் இந்த குழந்தைய பெத்துக்கிட்ட போலன்னு" சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அவள அரைஞ்சுர்றா. இவ இப்படி அரைஞ்சவுனா, அவளுக்கு கோவம் வந்து, "இவள புடிங்க. இவள புடிச்சு இங்கேயே முட்டிக்கால் போட வைங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. அவளோட பாடி கார்டும் வந்து ஹீரோயின புடிச்சுர்றாங்க. இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்க. குட்டி குழந்தை பார்த்தீங்கன்னா, "ஒழுங்கா என்னோட அம்மாவ விட்டுடு. அவங்கள ஏதாவது பண்ணனா அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ குழந்தைய புடிச்சு கீழ தள்ளி விட்டுர்றா. இவ இப்படி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, "ஒழுங்கா அவள விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதோட தான் இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்ல என்ன நடக்க போகுதுன்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.